வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் கணவன் மனைவி உறவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மனித மனம் வியப்பான ஒன்று. ஒரு பொருளை விரும்பினால் அதனை அடையாத முன்னம் அதனிடம் பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கற்பித்து கொண்டு இன்புறுவது, அதை அடைந்த பின்னர் அதில் குறைகளை கற்பித்து கொண்டு சோர்வடைவது, இது விரிந்த நோக்கம் இல்லாதவர்களிடம் இயல்பாக இருக்கும். இந்த குறைக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். நல்லதையும் உயர்வையும் பாராட்டுங்கள். குறைகளை நுட்பமான முறையில் எடுத்து விளக்கவும் நிறைவு செய்யவும் முயலுங்கள். வாழ்வு வளம் பெறும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் சிறப்பு காணும் இடத்தும் உயர்வை கண்டும் பாராட்ட வேண்டியது அவசியம். இது அன்பையும் நட்பையும் பெருக்கும், உறுதிப்படுத்தும். இதனால் எப்போதுமே பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. அப்படி செய்தால் அது முகஸ்துதியாக அதன் மதிப்பு குறையும். ஒரு சில குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பலரால் பாராட்டப்படுபவராயும் புகழப்படுபவராயும் இருக்கலாம். ஊர் பாராட்டுவதை போல் தன் வாழ்க்கை துணைவரும் பாராட்ட வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இங்கு மிக நுணுக்கமான உண்மை அடங்கியிருக்கிறது. வாழ்க்கை துணைவரை ஊர் புகழும்போது அந்த புகழ்ச்சியில் தாங்களே மகிழ்வுற்று திளைத்திருப்பார்கள். அது அவருக்கும் உரிய சொத்தாகிவிடுகிறது. ஆதலால் தானும் புகழ வேண்டும் என்பது அர்த்தமற்றதாகி விடுகிறது. இந்த உண்மையை உணராதவர்கள் தன் வாழ்க்கை துணைவர் புகழவில்லையே என்று ஏக்கமும் வருத்தமும் அடைவார்கள். இது தேவையற்ற எண்ணம். ஊர் புகழும்போது மனைவியோ கணவனோ புகழவில்லையே என்ற குறையை எவரும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அலட்சியம் செய்ததாக எடுத்துக்கொள்வதும் நல்லதென்று அருட்தந்தை அவர்கள். கணவன் மனைவி உறவு கவியரசர் கண்ணதாசன் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், பாரதியார் எழுத பாடலில் தன்னுடைய கவித்திறனையும் இணைத்து ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருப்பார். கணவன் மனைவி உறவு தெய்வீகமான உறவு என்ற அடிப்படையில் தன் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ, என் கண்ணில் பாவையன்றோ, உரிமை உள்ளதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பெண்ணை மணந்ததினால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் பாவையன்றோ, கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, சாலை சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீடும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல்
உறவு ஆயிரம் வந்துமென்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், உன்னைப் போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கணவன் மனைவி உறவை, அந்த அந்யோன்யத்தை அருட்தந்தை வேதாத்திரி மாஸ்டர் டிவைன் பார்ட்னர்ஷிப், தெய்வீகமான உறவு என்று சொன்னதற்கு இணங்க இந்த கவியை அமைத்திருப்பார் கவியரசர். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.